Okay friends, welcome back to Read and Speak English channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் noun cases and overview with real time examples. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களே வந்து சேரும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட். A book is a person, read his words with reason, speak his thoughts with patience. ஒரு புத்தகத்தை ஆர்வத்தோடு படித்தால் அதனை அருமையாக பேசலாம். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது நவுன் கேசஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ நவுன் கேஸ் ரெப்ரசன்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த நவுன் ஆர் ப்ரொனவுன் இன் ஏ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் நவுனோட பொசிஷனை வச்சு அது சப்ஜெக்டில் வருதா ஆப்ஜெக்டில் வருதா அப்படின்ற மாதிரி நவுனோ ப்ரொனவுனோ அதோட பொசிஷன் ஆஃப் த சென்டென்ஸை வச்சு அதை வந்துட்டு நம்ம கேசஸாக பிரிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் நவுன் கேசஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நாமினேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமினேட்டிவ் கேஸ்னு என்ன அர்த்தம்னா, நாமினேட்டிவ் கேஸ் மீன்ஸ் த நவுன் இஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் எ வர்ப். த சப்ஜெக்ட் இஸ் த பர்சன் ஆர் திங் தட் கேரிஸ் அவுட் த ஆக்ஷன் ஆஃப் த வர்ப். ஸோ நம்ம ஏற்கனவே சப்ஜெக்ட் வர்ப் ஆப்ஜெக்ட் இந்த பேட்டர்னில் தான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதுலாம் சொல்லியிருக்கோம். ஸோ சப்ஜெக்டில் வர நவுனை வந்துட்டு நம்ம நாமினேட்டிவ் கேஸ்ன்னு சொல்லலாம். சப்ஜெக்ட்னானது ஹூ ஆர் வாட், அந்த சென்டென்ஸோட ஹீரோ தான். அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன ஆக்ஷன் பண்ணுது அப்படின்றது தான் அந்த சென்டென்ஸை ஃபர்தராக கொண்டு போகும் இல்லைங்களா. அந்த சென்டென்ஸோட மீனிங்கே அதில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நவுன் வந்து சப்ஜெக்டில் வந்தால் அதுக்கு வந்து நாமினேட்டிவ் கேஸ்ன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நாமினேட்டிவ் கேஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கோபால் இஸ் அவர் நியூ பாஸ். இப்போ மிஸ்டர் கோபால்ன்றது சப்ஜெக்டில் வர ஒரு நவுன். அது ஈஸ்ன்றது வர்பு, ஒரு நியூ பாஸ்ன்றது ஆப்ஜெக்டாக வருது. அப்போது கோபால்ன்ற சப்ஜெக்ட் நவுன் வந்துட்டு சப்ஜெக்டில் வர்றதுனால அது வந்து அந்த நவுனை வந்து நம்ம நாமினேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, த டிரைவர் டிரைவ்ஸ் த பஸ் அப்படின்னு சொல்லும்போது டிரைவர் அப்படின்றது மறுபடியும் சப்ஜெக்டில் வர ஒரு நவுனு. டிரைவ்ஸ்ன்றது வர்பு, த பஸ்ன்றது ஆப்ஜெக்ட். அப்போ டிரைவர் வந்துட்டு உங்களுக்கு சப்ஜெக்டாக வர்றதுனால, அந்த நவுன் வந்து சப்ஜெக்டாக வர்றதுனால அதையும் நம்ம நாமினேட்டிவ் கேஸ்ன்னு சொல்ல முடியும். அதே போல் ஐ ஆம் கோயிங் டு மை ஹோம், ஐன்றதுன்னா ஒரு ப்ரொனவுன் அஃப்கோர்ஸ், ஆனால் அது சப்ஜெக்டில் வருது. ஸோ நவுனோ ப்ரொனவுனோ சப்ஜெக்டில் வந்துச்சு. ஐ ஆம் கோயிங்ன்றது வருது, டு மை ஹோம்ன்றது ஆப்ஜெக்டாக வருது. ஸோ ஐன்றது ஒரு ப்ரொனவுன், அது சப்ஜெக்டாக வர்றதுனால அதை நம்ம வந்து நாமினேட்டிவ் கேஸ்னு சொல்ல முடியும். செகண்ட் டைப் ஆஃப் கேஸ் பார்த்தீங்கன்னா அக்யூசேட்டிவ் ஒரு அப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவுன் இஸ் இன் அக்யூசேட்டிவ் கேஸ் if it is the direct object of a verb or object of a preposition. அது வந்து வர்புக்கு டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருந்தாலோ இல்லை ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வர ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலோ நவுனாக இருந்தாலோ அது ஆப்ஜெக்டில் வந்துச்சுன்னா அதை வந்து அக்யூசேட்டிவ் ஒரு அப்ஜெக்டிவ் கேஸ் நம்ம சொல்ல முடியும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் டைரெக்டாக பாருங்கள். ஹீ மெட் யுவர் பிரதர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹீன்றது உங்களுக்கு சப்ஜெக்ட், மெட்டுன்றது வர்பு, யுவர் பிரதர்ன்றது ஆப்ஜெக்டில் வருது. அப்போ பிரதர்ன்ற நவுன் வந்து ஆப்ஜெக்டில் வருது, அது மெட்டோட டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, அந்த வர்பு அந்த பர்டிகுலர் நவுன் மேலே டைரெக்டாக ஆக்ட் பண்ணுது. ஹி மெட் யுவர் பிரதர், யாரை மீட் பண்ணார், உங்கள் பிரதரை மீட் பண்ணார். ஸோ அந்த பிரதர்ன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட் மெட்டுக்கு. அதனால் அந்த நவுன் வந்துட்டு நம்ம அக்யூசேட்டிவ் ஒரு அப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தே செல் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறீங்க வச்சுங்க. தேன்றது உங்களுக்கு சப்ஜெக்டில் வர ஒரு ப்ரொனவுனு, செல்லுன்றது வர்பு, வெஜிடபிள்ஸ்ன்றது ஆப்ஜெக்டில் வர ஒரு நவுன். ஓகேங்களா. அப்போது தே செல் வாட், வெஜிடபிள்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சப்ஜெக்ட் ஒர்க் முடித்தவொடனே நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டால் அந்த சென்டென்ஸ் நம்ம முடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ தே செல் வெஜிடபிள்ஸ்ன்றது, வெஜிடபிள்ன்றது ஆப்ஜெக்டில் வர ஒரு நவுன், அதுவும் டைரக்ட் ஆப்ஜெக்ட். செல்லுக்கு வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டாக வருது, அதனால் அது வந்து அக்யூசேட்டிவ் ஒரு அப்ஜெக்டிவ் கேஸ்ன்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா, த பென் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். த பென் இஸ் ஆன் த டேபிள். பென்ன்றது உங்களுக்கு வந்து சப்ஜெக்டில் வருது, ஈஸ்ன்றது வர்பு, ஆன் த டேபிள்ன்றது ஆப்ஜெக்டில் வருது, ஆன்ன்றது ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வர ஒரு நவுன் டேபிள், ஆனால் ஆப்ஜெக்டில் வருது. அது வந்துட்டு டைரெக்டாக இருக்குது, வர்புக்கு டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. பென் இஸ் எங்கே இருக்குது, ஆன் த டேபிள். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் டேபிள் வந்துட்டு உங்களுக்கு அக்யூசேட்டிவ் ஒரு அப்ஜெக்டிவ் கேஸுன்னு சொல்ல முடியும். அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா டேட்டிவ் கேஸ். டேட்டிவ் கேஸ் அப்படின்றது என்னென்னா, நவுன் இஸ் இன் டேட்டிவ் கேஸ் இஃப் இட் இஸ் த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏ வர்ப். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் do not come with preposition.
ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் இப்போ பார்த்தோம். இப்போ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வர நவுன் அதை வந்து நம்ம டேட்டிவ் கேஸ்னு சொல்லலாம். அது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த டீச்சர் கேவ் த ஸ்டூடெண்ட் சம் ஹோம்ஒர்க். இப்போ டீச்சர் என்ன கொடுத்தாங்க? ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாங்க. அப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்னது? த டீச்சர் கேவ் சம் ஹோம்ஒர்க். அதான் ஹோம்ஒர்க் தான் உங்களுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தாங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தாங்க. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது இங்கே இன்டைரக்டாக வருது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ வர்பு வந்துட்டு ஹோம்ஒர்க் மேலே டைரெக்டாக ஆக்ட் பண்ணுது. அது வந்துட்டு ஆன் பிகாஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப சிம்பிள் டிப் நான் தரேன். இன்டைரக்ட் ஆப்ஜெக்டோடு நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் வராது, சென்டென்ஸ் மூவ்மே அடையாது. இப்போ பாருங்கள், த டீச்சர் கேவ் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சென்டென்ஸ் நிறுத்திடுறீங்க வச்சுங்க. த டீச்சர் கேவ் த ஸ்டூடெண்ட்ஸ். உடனே என்ன கேட்பீங்க? என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பீங்க. சம் ஹோம்ஒர்க். அப்போது த டீச்சர் கேவ் சம் ஹோம்ஒர்க் அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்துடும். புரியுதுங்களா? அதனால தான் ஹோம்ஒர்க் வந்துட்டு அந்த கேவ் அப்படின்ற வர்போட டைரக்ட் ஆப்ஜெக்ட். அது ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்துட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வருது. ஸோ இது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நவுனு, அது வந்துட்டு உங்களுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு நம்ம டேட்டிவ் கேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மை ஃப்ரெண்ட் brought him a gift. மை ஃப்ரெண்டுன்றது உங்களுக்கு சப்ஜெக்டில் வர நவுனு. ஓகே, ஃப்ரெண்டுன்றது. ப்ராட்ன்றது வர்பு, ஹிம் எ கிஃப்ட். இப்போது ஃப்ரெண்டு வந்து என்ன வாங்கிட்டு வந்தார்? ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தார். யாருக்கு? அவருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பார்ப்போம். மை ஃப்ரெண்ட் brought him அப்படின்னு சென்டென்ஸ் நிறுத்திட்டீங்க வச்சுங்க. மை ஃப்ரெண்ட் brought him என்னது? ஸோ இது சென்டென்ஸ் மூவ்மே அடையலை. அதனால் ஹிம் வந்துட்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். அதே போல் மை ஃப்ரெண்ட் brought a giftன்னு சொல்லி பாருங்கள். அப்போது உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் மூவ்மே அடைஞ்சிடுது, ஃபினிஷ் ஆகிடுது. அப்போது ப்ராட்ன்ற வர்புக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிஃப்ட்டு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஹிம். அஃப்கோர்ஸ் ஹிம் வந்து இங்கே ப்ரொனவுன். ஸோ ஹிம் வந்து ஒரு ப்ரொனவுனு, அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வர்றதுனால அதை நம்ம வந்து டேட்டிவ் கேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த ப்ரொனவுனை. அதே போல் பாருங்கள், தேர்ட் எக்ஸாம்பிள். கெட் மீ த புக் அப்படின்னு சொல்லும்போது இங்கே கெட் த புக் அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு? எனக்கு. ஸோ மீ. அப்போ கெட் மீ அப்படின்னு சென்டென்ஸ் நிறுத்திட்டிங்கன்னா என்ன கொண்டு வரணும்? கெட் மீனா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அப்போது கெட் மீ த புக். அப்போ கெட்டோட வர்புக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து புக்கு, மீன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அஃப்கோர்ஸ் இந்த சென்டென்ஸ் வந்துட்டு சப்ஜெக்ட் இல்லாமல் வருது. ஸோ இட் இஸ் எ இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல மீன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் வர்றதுனால அது வந்து டேட்டிவ் கேஸ் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பொசசிவ் ஆர் ஜெனிட்டிவ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. நவுன் இஸ் இன் பொசசிவ் கேஸ் இஃப் இட் இண்டிகேட்ஸ் பொசஷன் ஆர் ஓனர்ஷிப். ஏதோ ஒரு பொருளோட ஓனர்ஷிப்பு, இல்லை நீங்கள் பொசிஷன் வச்சுருக்கீங்க. என்னுடைய வீடு, என்னுடைய பேனா, என்னுடைய காரு, அவருடைய பங்களா, இப்படி சொல்கிறேன்னு வச்சிங்களேன். அந்த பொசிஷன் அப்படி வர நவுன்லாம் வந்துட்டு நீங்கள் பொசிசிவ் கேஸ் ஆர் ஜெனிட்டிவ் கேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் புக், இது உங்களுடைய புத்தகம். அப்போ திஸ்ன்றது உங்களுக்கு சப்ஜெக்டில் வர ப்ரொனவுன், ஈஸ்ன்றது வர்பு, யுவர்ன்றது ஒரு பொசசிவ் ஃபார்மில் வர ஒரு ப்ரொனவுன் இது. அதே போல் புக்குன்றது ஒரு நவுனு. அப்போ திஸ் இஸ் யுவர் புக் சொல்லும்போது அந்த யுவர்ன்றது உங்களுக்கு பொசசிவ் ஆர் ஜெனிட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பாருங்கள், திஸ் இஸ் ஹிஸ் ஹவுஸ், இது அவருடைய வீடு, அவருடைய ஹிஸ், அதுதான் பொசசிவ் ஃபார்மில் வர ஒரு ப்ரொனவுனு. அதனால் வந்துட்டு அது பொசசிவ் ஜெனிட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ராஜாஸ் பிரதர் இஸ் வெரி கிளவர், ராஜாவினுடைய பிரதர் அவர் வந்து ரொம்ப புத்திசாலி அப்படி சொல்லும்போது இந்த ராஜாஸ் அப்படின்னு சொல்லும்போது அது பொசசிவ் ஃபார்மில் இருக்க ஒரு நவுனு. அதனால் ராஜாஸ்ன்றது வந்து பொசிசிவ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஜெனிட்டிவ் கேஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒகேட்டிவ் கேஸ். ஒகேட்டிவ் கேஸ்னு என்ன அர்த்தம்னா, நவுன் இஸ் இன் ஒகேட்டிவ் கேஸ் இஃப் இட் இஸ் யூஸ் டு கால் ஆர் கெட் அட்டென்ஷன் ஆஃப் எ பர்சன் ஆர் பர்சன்ஸ். இப்போ யாருடைய கவனத்தை நீங்கள் வந்து உங்கள் பக்கமாக திருப்ப முயற்சி பண்ணுறீங்க, இல்லை ஒருத்தரை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வர நவுன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒகேட்டிவ் கேஸ்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். சார், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. அந்த சார்ன்றது அவரை கூப்பிடுறீங்க, இல்லை அட்டென்ஷனை நீங்கள் உங்கள் பக்கமாக திருப்ப ட்ரை பண்ணுறீங்க. சார், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படி சொல்லும்போது அந்த சார்ன்ற அந்த பர்டிகுலர் நவுன் வந்துட்டு உங்களுக்கு ஒகேட்டிவ் கேஸாக வரும். அதே போல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைஸ் மீட்டிங் யூ ஆல், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹாய் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த அந்த அட்டென்ஷன் சீக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றீங்க, அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைஸ் மீட்டிங் யூ ஆல் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு ஒகேட்டிவ் கேஸாக வருது, ஹைன்றது. அதே போல் பிரதர் ஹியர் இஸ் எ லெட்டர் ஃபார் யூ, பிரதர் ஹியர் இஸ் எ லெட்டர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரதர்ன்றது அவர் அட்டென்ஷனை நீங்கள் கிராப் பண்ணுறீங்க, இல்லைனா அவருடைய அட்டென்ஷன் உங்கள் பக்கமாக திருப்புறீங்க, இல்லை அவரை கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம்.
ஸோ பிரதர்ன்றது இங்கே ஒகேட்டிவ் கேஸாக வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேசஸ் இன் அப்போசிஷன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நவுன் இஸ் இன் அப்போசிஷன் when one noun follows another noun to describe it. 2 நவுன் வரும் பக்கத்தில். அதில் 2வது நவுன் என்ன பண்ணணும்னா முதல் நவுனை டிஸ்கிரைப் பண்ணணும். அப்போ இந்த 2வது நவுனுக்கு பேர் வந்து அப்போசிஷன், கேஸ் இன் அப்போசிஷன்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக வந்துட்டு சில கிராமர் புக்கில் தனியாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் கேசஸோட எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஓன்லி டைப்ஸ் ஆஃப் கேசஸ் 5 கேசஸ்ன்னு சொல்லிவிடுவாங்க. பட் இதுவும் ஒரு கேசஸில் ஒரு பார்ட்டாக தான் இதுவும் இருக்குது. அப்படின்றதுனால இங்கே நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். இதை சில கிராமர் புக்ஸில் இதை இன்க்ளூடும் பண்ணுவாங்க டைப்ஸ் ஆஃப் கேசஸில். பட் எனிவே நவுன் இஸ் இன் அப்போசிஷன் when one noun follows another noun to describe it. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ராஜா அவர் கேப்டன் ஹிட் த வின்னிங் ரன் அப்படின்னு சொல்கிறோம். ராஜான்றது ஒரு நவுனு, கேப்டன்ன்றது அனதர் நவுன். இப்போ ராஜா யார்? எங்கள் கேப்டன். அவர் தான் வந்துட்டு வின்னிங் ரன்னை அடித்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ராஜா அவர் கேப்டன். ஸோ ராஜாவை டிஸ்கிரைப் பண்ணுது அவர் கேப்டன்னு, இல்லைங்களா? அப்போ அந்த கேப்டன்றது தான் அப்போசிஷன் கேஸ் ஆர் கேஸ் இன் அப்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் த கிரேட் ஹேஸ் ஒன் மினி பேட்டில் சொல்கிறோம். அலெக்சாண்டர் ஹேஸ் ஒன் மினி பேட்டில் சொல்லியிருக்கலாம். ஆறு அலெக்சாண்டர் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் த கிரேட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கிரேட்டுன்றது அப்போசிஷன் கேஸில் இருக்கிறதா சொல்லலாம். அதே போல் கொல்கட்டா த சிட்டி ஆஃப் ஜாய் ஹேஸ் மெனி பிளேசஸ் டு விசிட். கொல்கட்டா யார்? என்னது? த சிட்டி ஆஃப் ஜாய். ஸோ கொல்கட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுறது சிட்டி ஆஃப் ஜாய்ன்றது. ஸோ கொல்கட்டா சிட்டி ஆஃப் ஜாய் ஹேஸ் மெனி பிளேசஸ் டு விசிட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த சிட்டி ஆஃப் ஜாய் அப்படின்றது உங்களுக்கு ஒரு அப்போசிஷன் கேஸோட எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நவுன்ஸ் பற்றி ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ், அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ஜெண்டர் பற்றி போட்டிருந்தோம். அந்த 2 வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ஸோ சிம்பிளாக அதே சமயத்தில் எஃபெக்டிவாக நவுன்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் உங்களுக்கு அது முக்கியமான ஒரு பெயர் சொல் இல்லைங்களா, முக்கியமான ஒரு பார்ட் அது. அதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ்லேயும் சரி, உங்களோட ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் இதெல்லாம் அந்த வேர்ட்ஸ் நீங்கள் அந்த டைப் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு ஃப்ளூயன்சி ஆஃப் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சிம்பிளிஃபைடாக நவுன்னா என்ன, அதோட டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து 3rd வீடியோ ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பெனிஃபிஷியலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். If you like this video, like, share, comment, subscribe, click the bell icon and choose the all options. Support me, encourage me and motivate me for all my efforts. Till we meet again, take care. Bye bye. Thank you.